அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 27ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி லேவியர் அதிகாரம் 13 முதல் 16 வரை. இந்த அதிகாரங்களில் மனிதண்ட உடலில் வருகின்ற பல்வேறு நோய்களும் அந்த நோய்களை குருவானவரிடம் காட்டி அதற்கான பாவ கழுவா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இந்த அதிகாரங்களை வாசித்து அறிந்து கொள்வோம். லேவியர் அதிகாரம் 13. தொழுநோய் பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் உரோமம் வெண்மையாக மாறி நோய் இருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்பகுதியை விட குளித்திருந்தால் அது தொழுநோய். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளை படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாயிராமல் அதன் மீதுள்ள உரோமம் வெண்மை ஆகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை அடைத்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். அது சொறி சிரங்கு. அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிரங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிரங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோளில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது உரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய். குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரை அடைத்து வைக்க வேண்டும். அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலை வரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடலில் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் தீட்டற்றவர். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, அது தொழுநோய். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அவர் தீட்டற்றவர். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டியிருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் உரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை உரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். தோளில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோய். அவர் தீட்டுடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு. எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவில் உரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை உரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோளில் அது பரவியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய். மறு தோளில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு. அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால்
குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாயும் உரோமம் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குளிந்திராமல் கருப்பு உரோமம் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் உரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்குமிடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குளிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோளில் சொறி பரவி இருந்தால் உரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு உரோமம் முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று. அவர் தீட்டற்றவராயிருக்கிறார். அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒரு ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவர்கள் மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல். அவர் தூய்மையானவர். தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர். முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர். மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி. அவர் தீட்டுள்ளவர். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆட்டு உரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு உரோமமும் சேர்த்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோல் ஆடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோல் ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்ப்பார். நோய் தீண்டியவற்றை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் ஆடையிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய். அது தீட்டானது. அந்த நோயுள்ள ஆட்டு உரோமத்தாலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோல் ஆடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டெரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய். அது நெருப்பில் சுட்டெரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் தீண்டின பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது. அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்துவிட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோல் ஆடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தெறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு உரோம உடை பஞ்சு நூலுடை பாவு ஊடு நூல் தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே. லேவியர் அதிகாரம் 14. தொழுநோய் கண்டபின் தூய்மை செய்தல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது தொழுநோயாளியின் தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம். அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும்.
குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும். தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற 2 குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார். மண்பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார். உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார். தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின் மீது 7 முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார். தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார். பின்பு பாளையத்திற்கு சென்று 7 நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார். 7ஆம் நாளில் தம் தலைமுடி, தாடி, புருவம் மற்றும் உரோமம் அனைத்தையும் மழுங்க சிரைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாவார். 8வது நாள் 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஒரு ஆட்டையும் 2 கிடாய்க்குட்டிகளையும் 20 படி அளவில் 10 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும். தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலிப்பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார். பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய்க்குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார். ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார். பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய்க்குட்டியையும் வெட்டுவார். இந்த குற்றபலி, நீக்கும் பலி, பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது. ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது. குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார். பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஊற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டு அகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க கரை நீக்கம் செய்வார். பின்னர் எரிபலிக்குரியதை வெட்டுவார். எரிபலியையும் உணவு படையலையும் பலிபீடத்தில் படைப்பார். இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார். இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றபலி நீக்கத்திற்காக ஆரத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு கிடாய்க்குட்டியையும் உணவு பலியாக 20 படி அளவில் மரக்காலில் 10 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப 2 புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். ஒன்று பாவம் போக்கும் பலி, மற்றது எரிபலி. அவற்றை அவர் 8ஆம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக் கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும். குற்றபலி நீக்கும் கிடாய்க்குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார். குற்றபலி நீக்கும் கிடாய்க்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசுவார். பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தம் கையில் எஞ்சி இருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வலக்காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றபலி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சி இருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பின்னர் தீட்டு அகற்றப்படவிருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்செனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் உணவு படையலோடு படைப்பார். இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். தம்மை தூய்மையாக்கி கொள்ள போதுமானவற்றை கொண்டு வர இயலாத தொழுநோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே.
தொழுநோய் வீடு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, உங்களுக்கு உடைமையாக நான் வழங்கும் கானான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வர செய்தால் அந்த வீட்டின் உடைமையாளன் என் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும். குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டிலுள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார். இல்லையில் வீட்டிலுள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும். பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார். அவர் நோய் பற்றி இருக்கும் இடத்தை பார்வையிடுவார். வீட்டு சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார். அங்கு நோய்க்குறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட பணிப்பார். வீட்டின் உட்சுவரை செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூச சொல்வார். கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார். நோய் வீட்டில் இடம் பெற்றதெனில் அது வளரும் தொழுநோய், அது தீட்டு. எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன். வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவுண்டவனும் தங்கள் உடைகளை வெளுக்க வேண்டும். குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார். ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது. வீட்டின் கரையை நீக்க 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார். குரு குருவியை மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரில் கொள்வார். கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட அக்குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளிப்பார். குருவியின் குருதி, ஊற்று நீர், உயிருள்ள குருவி, கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார். உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும். இது அனைத்து தொழுநோய்க்கும், சொறிக்கும், உடைப்பத்துக்கும், வீட்டு நோய்க்கும், வீக்கம், சிரங்கு, வெள்ளைமரு ஆகியவற்றிற்கான சட்டம். எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே. லேவியர் அதிகாரம் 15. உடலில் ஏற்படும் தூய்மையற்ற ஒழுக்கு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது, ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலில் இருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு. விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு. அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து ஒழுக்குடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு. அவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களை அல்லது புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். வெந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். வெந்து பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும்.
அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். மாதவிலக்கில் இரத்த பெருக்குடைய பெண் 7 நாள் விளக்காயிருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர். மாதவிலக்கின் மீது எதன் மீது படுக்கிறாளோ, எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே. அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் 7 நாள் தீட்டுடையவன். அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டே. பெண் ஒருத்திக்கு உரிய மாதவிலக்கு நாள்கள் கடந்தும் உதிரப்பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம் விலக்கு நாள்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்தை போன்றே விளக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் தன் இரத்த பெருக்கு நின்ற பின் 7 நாள் கழித்த பின் தீட்டற்றவள் ஆவாள். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியும் மற்றதை எரிபலியுமாக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினாலும் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே. லேவியர் அதிகாரம் 16. பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள். ஆரோனின் புதல்வர் 2 ஆண்டவரது திருமுன்னிலையை நெருங்கியதால் சாவுக்குள்ளான பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோனிடம் நீ கூற வேண்டியது, அவன் சாகாது இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்கு திரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது. வந்தால் சாவுக்குள்ளாவான். ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன். ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு ஆட்டுக்கிடாயை எரிபலியாகவும் செலுத்தி ஆரோன் தூயகத்திற்குள் நுழையலாம். அவன் புனித நாற்பட்டு மேற்சட்டை அணிய வேண்டும். நாற்பட்டால் ஆன உள்ளாடை, கச்சை, தலைப்பாகை அணிய வேண்டும். இந்த புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன் அணியலாம். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்கள் 2ஐயும் எரிபலிக்காக ஆட்டுக்கிடாய் 1ஐயும் கொண்டு வர வேண்டும். ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். வெள்ளாட்டுக்கிடாய்கள் 2ஐயும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் நிறுத்த வேண்டும். ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும். ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும். ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்து நெருப்பு தணலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்கு திரைக்கு உள்ளே வருவான். அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பிராணி போடுவான். மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காளையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான். மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் 7 முறை தெளிப்பான். மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக்கிடாயை அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்குதிரைக்கு உள்ளே கொண்டு செல்வான். காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கையின் மேல் அதன் முன்னிலையிலும் தெளிப்பான். இஸ்ரேல் மக்களின் தீட்டுகளை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்துக்காகவும் அவன் அப்படியே செய்வான். அவன் தனக்காகவும்
தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று பாவக்கழுவாய் நிறைவேற்றிவிட்டு வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது. அவன் ஆண்டவர் திருமுன் இருக்கிற பலிபீடத்திற்கு அருகில் வந்து அதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கிடாயின் இரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிபீட கொம்புகளில் பூசுவான். தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து 7 முறை அதன் மேல் தெளித்து இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்க அர்ப்பணிப்பான். போக்கு ஆடு. இவ்வாறு அவன் தூயகத்திற்கும் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்கிடாயை கொண்டு வருவான். ஆரோன் 2 கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலை நிலத்துக்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவான். அந்த வெள்ளாட்டு கிடாய் அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான இடத்திற்கு செல்லும். அந்த ஆள் அதை பாலை நிலத்தில் விட்டு விடுவான். ஆரோன் சந்திப்பு கூடாரத்திற்கு வந்து தூயகத்தில் உடுத்தியிருந்த 40 ஆடைகளை அங்கே களைந்து வைத்து விடுவான். பின்பு அவன் தூய்மையான இடத்தில் குளித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு தன் எரிபலியையும் மக்களின் எரிபலிகளையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பை அவன் பலிபீடத்தில் எரித்து விடுவான். போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டுக்கிடாயை கொண்டு போய் விட்டவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்துக்குள் வருவான். தூயகத்திற்குள் பாவம் போக்குவதற்கென இரத்தம் எடுக்கப்பட்ட காளையும் கிடாயும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்படும். அவற்றின் தோல், இறைச்சி, சாணம் ஆகியவை நெருப்பில் சுட்டெரிக்கப்படும். அவற்றை எரித்தவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வருவான். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளுக்கான நெறிமுறைகள். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும். இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமமாகும். அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள். அது உங்களுக்கு நோன்பு நாள். அந்த நாள் நீங்கள் முழு ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள். இது என்றுமுள்ள நியமமாகும். அருள் பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். அவன் தூய உடைகளான 40 ஆடைகளை அணிந்து கொண்டு தூயகத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வான். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இது என்றுமுள்ள நியமமாகும் என்று சொல் என்றார். ஆண்டவரிட்ட ஆணையின்படி மோசே செய்தார்.